பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கூடி நன்றிகளும் சொத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு இந்த வசனத்துக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானும் இயேசுவின் நாமத்துல முந்தி கட்டுவோம். காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கும் என்னோடும் பேச போற வார்த்தை 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி ஐயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்பார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் எட்டிற்று. ஆமென். இதுல கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு என்ன நெருக்கமான சூழ்நிலை இருக்கு இந்த காலை வேளையில, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி நீங்க பதில் கேளுங்க. அவர் பாதத்தை இறுக பிடித்துக்கொண்டு கேளுங்க. அவர் பாதம் ஒன்றே உங்களுக்கு தஞ்சம் என்று நீங்க கேட்கும்போது, அவர் என்ன பண்ணுவாரா, நீ ஆலயத்துல கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்க இறங்கி வருவார் என்று இந்த காலை வேளையில சொல்றார். உங்களுக்கு என்ன பிரச்சனையை குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரோட வேதத்தை தவிர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்னது போல, இதுல என்ன சொல்றாரு, உனக்கு என்ன நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன் தேவனை நோக்கி ஐயமிடு. அந்த கர்த்தரை கூப்பிடும்போது கேட்பார் என்று கூப்பிடுதலில் செவி சாய்ப்பார். கர்த்தர் இந்த காலவெளியில உங்களுக்கு செவி சாய்த்து பதில் கொடுக்க போறாருங்க. இந்த கார் எந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறீங்கங்க? எவ்வளோ பிரச்சனையிலிருந்து தவித்துக் கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறாருங்க, "நீ எத குறிச்சு கவலைப்படாத மகளே, நீ என்கிட்ட ஐயமிடு." ஐயமிடுங்கிறபோது என்ட்ட மண்டியிட்டு என்கிட்ட ஜெபிக்கும்போது, நான் பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசனை அனுப்புறேன். எனக்கு ஒத்தாசனை வரும். பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படின்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நீங்க தகப்பனே இந்த மகனுக்கு இந்த நாள்ல இந்த மகளுக்குப்பா நீங்க ஒத்தாசனை அனுப்புங்க தகப்பனே. வியாதி படுக்கையில இருக்கிற மகனுக்கு உங்க கரம் நீட்டப்படட்டும் டாடி. வியாதி படுக்கையில இருக்கிற மகளுக்கு உங்க கரம் நீட்டப்படட்டும் டாடி. எல்லா சிறுபிள்ளைகள் ரத்தத்துக்குள்ள மறைத்துக்கொள்ளுங்க. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் டாடி. கர்த்தர் ஜெயத்தை உண்டாக்கி கொடுக்க போற கிருபைக்காக நன்றி டாடி. அப்பா, நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் டாடி. மனிதனை நோக்கி கூப்பிடல தகப்பனே ராஜா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று நீங்க பதில் கொடுக்க போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. இந்த காலை வேளையில கூட தகப்பனே, அருமையான சகோதர சகோதரிகள் வேலைக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் அப்பா தகப்பனே, எங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்குமா, இந்த மாதத்துல கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கர்த்தர் பாதத்துல இருந்து ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தரோட அந்த நீங்க ஜெபிச்ச ஜெபம் அவரோட பரலோகத்துல எட்டப்பட்டு அவர் அதிலிருந்து உங்களுக்கு பதிலை அவிழ்த்து விட போகிறார். இந்த கால வேளையில அதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஒவ்வொரு காரியத்தை செய்து கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. திறந்த டோர்ஸை முன்பாக வைப்பதற்காக நன்றி தகப்பனே. அதுல பிரவேசிக்க நீங்க கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம். வார்த்தையில் உள்ள வல்லமையை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் டாடி. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தை பிரகாரம் முதலாவது உம்முடைய ராஜ்யத்துடைய வார்த்தையை நாங்கள் படிக்க தியானிக்க அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.